தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலை சேர்ந்த கவின் என்ற 27 வயது மென்பொறியாளர் தன்னுடைய சக பள்ளி மாணவியோடு பேசி வந்ததற்காக படுகொலை செய்யப்பட்டார். இப்பொழுது நாளையோடு 1 மாதம் நிறைவுற இருக்கிறது. இன்று வரையிலும் அந்த வழக்கில் சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சுர்ஜித்தினுடைய தாயார் கைது செய்யப்படவில்லை. கூலிப்படைகள் முழுமையாக கைது செய்யப்படவில்லை. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடியவர்கள் அது குறித்து ஒரு கண்டன அறிக்கை கூட கொடுக்கல. இந்த நிலையில் 1 மாதம் கழித்து அந்த கவினுடைய தந்தையை சந்திரசேகரை அழைத்து கொண்டு போய் அவர் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போய் பேச வைக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொறுப்பாளர் திருமாவளவன் தன்னுடைய பொறுப்பை மறந்துவிட்டு கடமையிலிருந்து தவறிவிட்டு இதுபோல் ஏஜெண்டுகளைப் போல புரோக்கர்களைப் போல ஆளுங்கட்சிக்கு ஆள் பிடிப்பவர்களைப் போல பிள்ளை பிடிப்பவர்களைப் போல எங்கெங்கெல்லாம் பிரச்சனை ஏற்படுகிறதோ அந்த பிரச்சனையை அணைப்பதற்கு கூடிய வகையில் அந்த பிரச்சனையை பெரிதாக விடக்கூடாது என்ற வகையில் இது மாதிரி கொண்டு போய் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கூட நின்று போராடி அந்த மக்களை போராட்ட களத்துக்கு கொண்டு அதன் மூலமாக நீதி கிடைக்க வைத்தால் மட்டும்தான் அது நிரந்தரமான நீதியாக இருக்க முடியும். ஆனால் அவங்க கொண்டு போய் முதலமைச்சர்கிட்ட கொண்டு போய் அந்த அவர்களுடைய போராட்ட குளத்தை மழுங்கடிச்சிட்டு அவர்களை ஒரு ஏதாவது ஆறுதல் வார்த்தைகளை சொல்லி அனுப்புவது மூலமாக குற்றவாளிகளும் சரி அது பார்த்து கொள்ளலாம், தங்களுக்கும் யாராவது ஒருத்தர் வழி கிடைக்கும் என்ற அடிப்படையில் இருந்து விடுகிறார்கள். இதெல்லாம் முதல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சி வடக்கு மாவட்டங்களில் தான் அந்த மக்களுடைய உணர்வுகளை மழுங்கடிச்சிட்டு அவங்க மட்டும் வளர்ந்துட்டாங்க. வேங்கவயலில் 4 வருடங்களுக்கு முன்பு குடிநீர் தொட்டியில் மலம் கலக்கப்பட்டது. இன்று வரையிலும் அதுக்கு நீதி கிடைக்கல. அந்த வேங்கவையில் இருக்கக்கூடிய ஆதிராவிட பழைய சமுதாயத்தை சேர்ந்தவர்களை கூட்டிட்டு போய் முதலமைச்சர்கிட்ட கூட்டு போக முடிஞ்சுதா? கூட்டு போக முடியல. சரி, விழுப்புரத்தில் திரௌபதி அம்மன் கோயிலில் இன்னைக்கு வரையிலும் திறந்து உள்ளே போக முடியல, வழிபட முடியல. சேலம் திரௌபதி அம்மன் கோயிலில் உள்ளே போக முடியல. சரி, அங்கெல்லாம் அந்த பிரச்சனைக்கெல்லாம் தங்களுடைய கட்சிக்காக தன்னுடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்களை அழைத்து கொண்டு போய் முதலமைச்சர்கிட்ட அழைச்சி அந்த கோயிலெலாம் திறந்திருக்கலாமல்ல. ஆனால் இங்கே போராடிட்டு இருக்கிறோம். நாங்கள் கடந்த 17ஆம் தேதி திருச்சியில் புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக அந்த கவின் படுகொலையை கண்டிக்கக்கூடிய வகையிலையும் அதே போல் தனி சட்டம், அதாவது பிரத்யேகமான சட்டம் வரக்கூடிய காலகட்டங்களில் அதாவது சாதி மறுத்து தங்களுடைய விருப்பத்தின் பேரில் பழக்கத்தின் பேரில் ஒரு ஆண் ஒரு பெண்ணை நேசித்து திருமணம் செய்து கொள்வதற்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய வகையிலையும் அவர்களுடைய உடலுக்கும் உடைமைக்கு எந்த விதத்திலேயும் பாதிப்பு வரக்கூடாது என்ற வகையிலேயும் சட்டம் இயற்றவும், அதையும் மீறி ஏதாவது இது போன்ற அசம்பாவிதம் நடக்கின்ற போது அவருடைய குடும்பத்தாரை முழுமையாக பொறுப்பாக்கி அதை தண்டிக்கக்கூடிய வகையில் ஒரு பிரத்யேகமான சட்டம் இயற்ற வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். வரக்கூடிய செப்டம்பர் மாதத்திலும் கூட அதுக்கான போராட்டம் வைத்திருக்கிறோம். இப்படி போராட்டங்கள் நடத்தி மக்களை விழிப்புணர்வு வச்சு 2 தரப்பிலுமே, ஒன்று பாதிக்கப்படக்கூடிய தரப்பும் உண்டாக்கூடிய 2 தரப்புமே விழிப்புணர்வு வரணும். கொலை செய்தால் தண்டிக்கப்படுவோம் என்ற உணர்வு அவங்களுக்கு வரணும். ஆனால் அது இல்லாமல் பல பேர் கூலிப்படையை சேர்ந்தவர்கள் அவர்கள் ஃப்ரீயாக்குறாங்க. இப்போ இது மாதிரி பிள்ளை பிடிக்கிறதுக்கு மாதிரி கொண்டு போய் ஆட்சியாளர்கிட்ட முதலமைச்சர்கிட்ட விடுவதன் மூலமாக இது ஒரு சமூகத்துக்கு அநீதியைத்தான் திருமாவளவன் செய்திருக்கிறார். இது என்னுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் ஏற்கனவே பல விஷயங்களில் இந்த ஆதிராவிட மக்களுக்கும் தேவேந்திர மக்களுக்கும் துரோகம் செய்திருக்கிறார். குறிப்பாக 2009ஆம் ஆண்டு 18% இடஒதுக்கீட்டை 3% அருந்திருக்கும் 15% மீதி பிரிக்கக்கூடிய அந்த இதில் பெரிய பாதிப்பு உண்டாக்கும் என்று அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் நான் வாக் அவுட் பண்ணேன். ஆனால் திருமாவளவனும் அதே போல் ரவிக்குமார் 2 பேரும் உள்ளே இருந்துட்டாங்க. அதனுடைய விளைவாக என்னாச்சுன்னா அந்த உள்ஒதுக்கீடு சட்டம் வந்தது. இந்த உள்ளொதுக்கீடு சட்டம் வந்த பிறகு கடந்த 15 வருஷத்தில் தேவேந்திர வேளாளர்களும் ஆதிராவிட பழைய சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் ஒருவர் கூட நல்ல உயர் பதவிக்கு போக முடியலைங்க. அது குறித்து நான் ஏற்கனவே இங்கே பிரஸ் மீட் கொடுத்துருக்கிறேன், பல முறை கொடுத்துருக்கிறேன். ஸோ இப்படியெல்லாம் ஒவ்வொரு சமயத்திலும் துரோகம் செய்து கொண்டே இருக்கக்கூடிய ஒருத்தர் மீண்டும் இந்த கவின் மேட்டர்லையும் அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு போய் இது தவறான ஒரு நடைமுறையை உருவாக்குகிறார்கள். இதை நான் கண்டிக்கிறேன். அது கைவிடணும். அது அவருக்கு பதவி வேணா, இன்னும் 2 சீட்டு வேணா கொஞ்சம் கூட கிடைக்குமோ தவிர அது வேறு விதத்தில் வேறு ஏதாவது வேலை செஞ்சால் கூட 2 கிடைக்கலாம். அதை பற்றி ஒன்றும் இல்லை. அதன் மூலமாக சமுதாய விடுதலை அடைந்த வரலாறுகள் கிடையாது. பல வேலைகள் செய்யலாம். அந்த வேலையை இதனுடைய ஒரு பகுதியாக தான் செய்கிற மாதிரி இருக்குது.
அதனால வந்து இது இது வந்து நல்லது கிடையாதுங்கிறத நான் எச்சரிக்க விரும்புகிறேன். இந்த காதல் திருமணம் பண்ற வேலை இருக்கட்டுங்க. முதல்ல இந்த பெற்றோர்கள் வந்து இந்த மாதிரி இளைஞர்களுடைய விருப்பத்துக்கு மாறாக அவர்களை வந்து கொலை செய்வது தவறு, அவர்களை குற்றவாளி ஆக்கக்கூடாதுங்கிற அட்வைஸ் பண்ணணும். அஃப்கோர்ஸ் வந்து சண்முகம் சொன்னதில் எந்த விதமான தப்பும் கிடையாது. அவர் வந்து இந்த மாதிரி பண்ண முடியாமல் அவர்கள் வந்து இறப்புக்கு ஆளாகிறார்கள், அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம் என்ற ஒரு நல்ல நோக்கத்தில் சொல்லியிருக்கிறார். அதனால் வந்து அவர் சண்முகம் வந்து ஒரு பரந்த மனப்பான்மையோடு சொல்லுகிறார். அதை வந்து நம்ம குற்றமாகவோ தவறாகவோ கருத இயலாது. ஏன்னா அவங்க ஆரம்பத்திலேருந்து அவங்க கொள்கை வடிவில் அவங்க சரியாக இருக்கிறாங்க, எங்களுடைய அலுவலகத்தை பயன்படுத்திக் கொள்ளணும். ஆனால் அதுவும் கூட அலுவலகத்திலேயே எத்தனை நாளைக்கு அவங்க இருக்க முடியும்? அரசாங்கம் தான் வந்து முழுமையாக அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து இவங்களுக்கு 2 பேரும் வந்து ஒரு மெச்சூர்டாக இருக்கிறாங்க, அவங்களால தங்களை வந்து தங்களுடைய வாழ்வாதாரத்தை நிலைநிறுத்திக் கொள்ள முடியும் என்பது தெரிந்தால் நிச்சயமாக பேரண்ட்ஸ் வந்து இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனை அவங்க அக்செப்ட் பண்ணித்தான் ஆகணும். அதுக்காக வந்து எக்ஸ்ட்ரீமா போய் கூலிப்படியாகிறது, அவர்கள் குற்றவாளியாகிறது, அவர்கள் சிறைக்குள்ள போகிறது. இவங்க சிறைக்குள்ள போயிட்டு என்ன கௌரவத்தை இவங்க மீட்க முடியும்? இவங்க லைஃப் இழந்து என்ன கௌரவத்தை இருக்க முடியும்? இப்போ சுர்ஜினுடைய அப்பா வந்து ஒரு சப் இன்ஸ்பெக்டரா போலீஸ், அம்மா ஒரு சப் இன்ஸ்பெக்டரா போலீஸ், அவன் கூலிப்படைக்கை பண்ணவங்க 5-6 பேர் இருக்கிறாங்க. ஸோ இப்போ இவனுடைய வாழ்க்கை இது என்ன கௌரவம் மீட்கப்பட்டிருக்கிறது? இந்த பையன் மெச்சூர்டு, இவன் வந்து ஏர்னிங் ஒரு நியர்லி 1 lakh. அந்த பொண்ணு ஒரு சித்த மருத்துவர், ஆல்சோ ஏர்ன் 30,000-40,000 rupees ஏர்ன் பண்ணும். அவங்களால குடும்பத்தை நல்லா நடத்த முடியுங்கிற போது அப்போ எனக்கு விருப்பம் இல்லை, நீங்கள் போய் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படி ஒதுங்கிறது தான் சரியாக இருக்க முடியுமே தவிர, இப்போ வந்து மேலை நாடுகள் என்ன நடக்குதுங்க? 18 வயசு ஆனால் பெண்ணு அப்பா கோடி சொன்னாதான் கூட அப்பாவுடைய தயவலியோ அம்மாவுடைய தயவலியோ யார் எந்த பிள்ளையும் வாழ்றதே கிடையாது. வெளியே அவங்க பாட்டில் ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிடுறாங்க. மேரேஜ் ஆச்சுனாலே யாரும் எந்த பெற்றோரும் அவங்க குழந்தைகளை வீட்டில் வச்சுக்கிறதே கிடையாது. இதுதான் வந்து மேலே அமெரிக்காவிலேருந்து லண்டன்லேருந்து எல்லா யூரோப்பிய நாட்டில் நடக்கக்கூடியது. அதனால் தமிழ் சமுதாயம் இந்திய சமுதாயமும் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகளுக்கு தன்னை பெற்றோர்கள் தான் தகவமைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம வளர்த்த பிள்ளை அப்படிங்கிற இதில் எல்லாம் பாசத்தில் வந்து எல்லாரும் ஊறிடுறாங்க. இது வந்து இந்திய சமுதாயம் கொஞ்சம் பிற்போக்கமான சமுதாயம், பழமை வாய்ந்த சமுதாயம். இந்த சமுதாயம் உடனடியாக இதுக்கு வந்து தயாராகுமான்னு சொல்ல முடியாதுங்க. உபதேசம் என்பது வேறு. ஆனால் பிரச்சனைகள் ஒவ்வொருத்தருக்கு வர்ற போது வந்து இது எல்லோருக்கும் மன கஷ்டத்தை உருவாக்கக்கூடியது வந்து ஜீரணிக்க முடியாத விஷயங்கள் தான் இருந்தாலும் கூட. ஆனால் இந்த 22ஆம் நூற்றாண்டில் இதை தவிர்க்க முடியாது அப்படிங்கிறத எல்லாரும் புரிஞ்சுக்கணும்.